இப்போ இந்த 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு அப்படிங்கும் பொழுது மறுபடியும் ஒரு ஸ்லாப் அறிவிச்சிருக்காங்க 5%, 10%, 15%. அது என்னது, அது குறித்து தெளிவுபடுத்தியிருக்கு. அதாவது என்னென்னா, ஒரு தனிநபருக்கு 12 லட்சம் வரைக்கும் மட்டுமே அவருடைய வருமானமாக இருந்ததுன்னா 12 லட்சம் வரைக்கும் அந்த ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் கால்குலேட் செஞ்சீங்கன்னா 60,000 ரூபாய் டேக்ஸ் வரும். ஓகே. 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அந்த 60,000 ரூபாவை வந்து ரிபேட்டாக கொடுத்துட்றாங்க. ஓகே. அதனால அவங்களுக்கு டேக்ஸ் 0 ஆகிடுது. இப்போது எதுக்கு அந்த 5%, 10%, 15% இப்படி இருக்கும்போது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு எதுனா 12 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த ரிபேட் கிடையாது. ஓகே. அதாவது 13 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு இந்த 60,000 ரூபாய் ரிபேட் கிடையாது. அவருடைய இன்கம் டேக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 0லேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் 0, 4லேருந்து 8 வரைக்கும் 5%. அந்த மாதிரி அந்த ஸ்லாபில் வரக்கூடிய ரேட்டெல்லாம் அப்ளை பண்ணி 13 லட்சத்துக்கு வரும்போது எவ்வளோ டேக்ஸ் வருதோ அது அவர் கட்ட வேண்டியது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸே வராது. ஒரு வேளை அது 13 லட்சமோ அதுக்கும் கடந்து வந்தால் டேக்ஸ் வரும். ஆனால் பழைய ரெஜீமுக்கும் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஜீமுக்கும் பார்த்தீங்கன்னாலே ஸ்லாபே அதிகப்படுத்திட்டாங்க. முன்னாடி 0 to 3 lakhs இருந்துச்சு, அப்புறம் 3 to 6 lakhs இருந்தது, அப்புறம் 6 to 9 lakhs இருந்தது. இப்போ வந்து ஸ்லாபையே விரிவாக்கினதுனால உங்களுக்கு வந்து அந்த வகையிலையும் 12 லட்சத்து மேலே சம்பாதிக்கிறவங்களுக்குமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் மதிப்பு குறைஞ்சிருக்கு. அப்போது இதை நான் எப்படி ஒரு புரிஞ்சுக்கணும்னா 12 லட்சம் வரைக்கும் ஃப்ளாட்டாக எனக்கு வந்து வரி கிடையாது. அந்த 60,000 ரூபா ரிபேட் முழுவதுமாக எனக்கு கிடைச்சிரும். 12 லட்சத்துக்கு மேலே நான் 4 லட்சம் வருமானம் கிடைச்சிது அப்படின்னா அதில் எனக்கு ஒரு 5% வருமான வரியாக கிடைக்கும். இல்லை, 12 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு வருமானமே இருக்குது. அவ்வளோதான் உங்கள் இன்கமே. அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக டேக்ஸ் கிடையாது. 12 இருக்கலாம், 11 இருக்கலாம், 10 இருக்கலாம், அப் டு 12 lakhs உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஓகே. ஒருவேளை நீங்கள் 13 லட்சம் இல்லை 14 லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா இந்த ரிபேட் உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் இந்த டேக்ஸ் ஸ்லாப் சொல்கிறோம் இல்லைங்களா, 0 to 4 lakhsக்கு 0%, 4 to 8 lakhsக்கு 5%, அந்த வகையில் கால்குலேட் பண்ணி வரணும். ஓகே ஓகே ஓகே. 12 லட்சத்துக்கு மேலே ஈட்டினா அது எந்த ஸ்லாபில் வருவோம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. சரி, ஓகே ஓகே ஓகே, நிச்சயமாக. அதே போல் எனக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து நான் ஊதியம் வாங்கினா மட்டும்தான் இந்த வரி விலக்கா, இல்லை நான் வந்து ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறாரு, அந்த தொழில் மூலமாக அவருக்கு ஒரு 10லேருந்து 12 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்குது, அவர் டேக்ஸ் கட்டணுமா வேண்டாம்? 2 பேருக்குமே இது பொருந்தும். அதில் ஒரே கண்டிஷன் என்ன, அவர் தனிநபராக இருக்கணும். ஒரு கம்பெனி நடத்தி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு வரக்கூடாது இந்த இன்கம். ஒரு கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வரக்கூடாது இந்த. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைந்திருக்காரு. சுபாஷ், நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ. நீங்க பேசுறது தெளிவா கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சுபாஷ். வணக்கம் சார், என் பேர் சுபாஷ். நான் சென்னையிலேருந்து பேசுறேன் சார். சார், எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னாக்க, இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் கிட்ட சம்பாதிக்கிறேன் சார். ஸோ எனக்கு வந்து மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்கம்லயும் வந்து நிறைய எனக்கு இன்கம்ஸ் வருது. ஸோ எனக்கு இப்போ என்ன டவுட்னாக்க, டிடிஎஸ் டிடக்ட் பண்ண கம்பெனி டிடிஎஸ் டிடக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க கம்பெனி டிடிஎஸ் டிடக்ட் பண்ணும்போது நான் என்னோட சேலரியோட இன்கம் மட்டும் அவங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு நான் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு என்ன இருக்கோ அதையும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட டிடிஎஸ் கால்குலேஷன்ஸ் மாறுமா? இதுதான் சார் என்னோட சந்தேகம். நிச்சயமா நீங்க இணைப்பில் இருங்க. ஸ்ரீகாந்த் சார் உங்க கேள்விக்கான பதிலை சொல்லுவார். அதாவது உங்களுக்கு வந்து சேலரி இன்கமும் இருக்கு, அதை தவிர அதர் சோர்சஸ் இன்கமும் இருக்கு. உங்க கேள்வி என்னன்னா, அதர் சோர்சஸ்ல வரக்கூடிய இன்கம்மை உங்க எம்ப்ளாயருக்கு நீங்க சொல்லணுமா, சொன்னால் அவங்க வந்து அதுக்கும் சேர்த்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணுமா? இல்லை, இப்போ பிடிக்கிற டிடிஎஸ் அதுக்கும் சேர்த்து தானா, இல்லை அங்கே வாங்குற சம்பளத்துக்கு மட்டும்தானான்னு கேட்குறேன். சட்ட பிரகாரம் எம்ப்ளாயர்கிட்ட எம்ப்ளாயி வேறு ஏதாச்சும் அதர் சோர்சஸ் இன்கம் இருந்துச்சுன்னா டிஸ்க்ளோஸ் செய்யணும். ஸோ இப்போ டிடிஎஸை வந்து சேலரிக்கு மட்டும் போட மாட்டாங்க. இந்த சேலரியோட ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது
ரெண்ட்டுக்கு விட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணி அதுக்கும் சேர்த்து தான் எம்ப்ளாயர் வந்து டிடிஎஸ் பிடிக்கணும்னு சட்டம் சொல்கிறது. இப்போ இது யார் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? சப்போஸ் எம்ப்ளாயருக்கு தெரியாது, நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணினா தான் எம்ப்ளாயருக்கே தெரிய போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. ஒன்ஸ் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா எம்ப்ளாயர் வந்து அதுக்கும் சேர்த்து டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது அவங்க கடமை. ஓகே. ஆனால் இப்போ இவருக்கு பிடிச்சிருக்கிறது வந்து அவருடைய ஊதியத்துக்கான டிடிஎஸ்ஸாக மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணலை, ரெண்டல் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா எம்ப்ளாயரால் ஒன்றும் செய்ய முடியாது. சேலரிக்கு உண்டான டிடிஎஸ் தான் பிடிப்பார். ஓகே, அதுதான் அதையும் சேர்த்து டிஸ்க்ளோஸ் பண்ணினா தான் இப்போ இந்த இதுவே வரும். சரி, ஓகே, நிச்சயமா. வாசுன்னு பள்ளிக்கரணையிலேருந்து மற்றொரு நேயர் இணைந்துள்ளார். வணக்கம் வாசு, கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து எனக்கு வயசு வந்து 66 ஆகுது சார். எனக்கு வந்து எந்த சொத்து இன்கம் வேற எந்த இன்கமும் கிடையாது. ஒன்லி பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். அப்ப என்னுடைய வருமானம் எவ்வளவு இருக்கலாம் சார்? சேலரி அக்கவுண்ட் மட்டும் வச்சிருக்கீங்களா? எந்த சொத்து எதுவுமே கிடையாது. ஒன்லி கேஷ் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். சரி, அதுல வர வருமானம் எவ்வளவு வரணும்னு கேட்க. உங்களுக்கு இப்ப எந்த வருமானமுமே இல்லையா? எந்த இன்கம் வேலை செய்யல. வயசு 66 ஆகுது, வேலை செய்யல. பேங்க்ல மட்டும் எப்படி போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் தான் உள்ளது. அதுல வந்து எவ்வளவு வருமானம் வந்தா எனக்கு கிடையாது. நிச்சயமா உங்க கேள்விக்கான பதில ஸ்ரீகாந்த் சார் சொல்லுவாரு. இணைப்பில் இருங்க. அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன் நம்ம எடுத்துக்கிறோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 5 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கிடையாது. மற்றவங்களுக்குலாம் இப்போ நியூ ரெஜிமில் 4 லேக்ஸு, சீனியர் சிட்டிசனுக்கு 5 லேக்ஸ். இந்த 5 லட்சத்துக்கு கீழே அவர் இருந்தாருன்னா அவர் வந்து வருமான வரி இதை தாக்கல் செய்யவே வேண்டாம். 5 லட்சங்கிறது மாத வருமானம். நீங்கள் இல்லை, வருஷத்துக்கு 5 லட்சம் அவங்க தாக்கல் செய்யவே வேண்டாம் ரிட்டர்ன்ஸை. ஆனால் ஒருவேளை இந்த டிடிஎஸை பிடிச்சிட்டாங்க, பேங்க்லேயோ இல்லையோ மற்ற இன்ஸ்டிடியூஷனில் டிடிஎஸை பிடிச்சிட்டாங்கன்னா அது திருப்பி எடுக்கிறதுக்கு மட்டும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்குமே தவிர சட்டப்பிரகாரம் 5 லட்சத்துக்கு இருந்ததுன்னா சீனியர் சிட்டிசன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. சரி, ஓகே. இது அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு வருமானம் இல்லை, ஏதோ சொத்து ஏதோ விற்று ஒரு இல்லைன்னா ஒரு நீண்ட கால சேமிப்பில் அந்த பணத்தை போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா எவ்வளோ இது வரும்? இதே ஸ்லாப் தான் வரும். இதே ஸ்லாப் இப்போ 0 to 4 lakhs நில்லுன்னு போட்டிருக்காங்கல்ல, அது 0 to 5 lakhs சீனியர் சிட்டிசனுக்கு நில் ஆயிரும். அதுக்கப்புறம் 5லேருந்து 8 லட்சத்துக்கு 5%, 8லேருந்து 12க்கு 10%, அது போல் வரும். ஓகே, நிச்சயமாக சார். அடுத்து வாலாஜாப்பேட்டையிலேருந்து ரகுபதினு ஒரு நேயர் இணைந்துள்ளார். ரகுபதி, கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார் கேளுங்க ரகுபதி. ஹலோ சார் குட் ஈவினிங் சார். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறது தெளிவாக கேட்குது. உங்கள் கேள்வி என்ன சார்? இப்போ 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75, 12,75,000 டேக்ஸ் இல்லைன்றாங்க. இது வந்து ஃபைல் பண்ணணும். 12 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்க ஃபைல் பண்ணாம பண்ணக்கூடாதா? நம்ம கொஸ்டின் நம்பர் 1. நம்பர் 2 வந்து எம்ப்ளாயி இல்லாத இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்ளிகபிள் இருக்கா இல்லையா? சரி, ஓகே, நிச்சயமாக இது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நான் அந்த ஸ்லாபுக்குள்ளே தான், டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஸ்லாபுக்குள்ளே தான் நான் வரேன், 1275ங்கிற ஸ்லாபுக்குள்ளே தான் வரேன், நான் ஃபைல் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குறாரு. இது நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம். முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இது எக்ஸம்ஷனே கிடையாது. இந்த 12 லட்சம் வரைக்கும் எக்ஸப்ஷன் கிடையாது. 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் உங்கள் டேக்ஸ் நீங்கள் கம்ப்யூட் பண்ணுறீங்க, அது ஒரு 60,000 ரூபாய் வருது. ரிட்டர்னை தாக்கல் செய்யும்போது இந்த ரிபேட்னு ஒன்று நம்ம கிளைம் செய்யணும். ஒரு 87A அப்படின்னு ஒரு செக்ஷனில் இந்த ரிபேட்டை நீங்கள் கிளைம் செய்யணும், 60,000 ரூபாய். அதனால் நண்பருடைய கேள்விக்கு என்ன பதில்னா, 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாங்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக இருந்தாலும் அதை கட்டாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது, ரிபேட் தான் கொடுக்குறாங்க. அந்த ரிபேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் செஞ்சு 60,000 ரூபாய் டேக்ஸ் வருது, அதில் ரிபேட் 60,000 ரூபாய் போக டேக்ஸ் 0ன்னு போட்டு காமிக்கணும். அதனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும். அது ஒன்று. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவங்க மிஸ்ஸஸுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது வந்து எம்ப்ளாயீஸ் யார் வந்து உத்தியோகத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு.
சரி, ஓகே. மற்ற நபர்களுக்கு கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் 4 ஆண்டு கால தாக்கல் செய்வதற்கு அந்த 4 ஆண்டு கால அவகாசம்னு சொல்கிறாங்களா, அது என்ன சார்? அது அதாவது என்னென்னா, ஒருத்தர் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செய்கிறார். தாக்கல் செஞ்ச பிற்பாடு அதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குங்கிறத அப்புறம் அவர் வந்து கண்டுபிடிச்சிக்கிறார். இப்போ என்ன சட்டம் இன்னி தேதியில் என்ன இருக்குன்னா, 2 வருஷம் வரைக்கும் அவருக்கு கால அவகாசம் இருக்குது. 2 வருஷத்துக்குள்ளே அவரை வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி அந்த ரிட்டர்னை மாற்றி கரெக்டான இன்கம்மை ஆஃபர் பண்ணலாம். அதுக்கு அதிகப்படியாமல் டேக்ஸும் கட்டணும். 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை திருப்பி அப்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு கட்டுற டேக்ஸோட 25% ஜாஸ்தி கட்டணும். 2 வருஷமே எடுத்துக்கிட்டீங்க இந்த அப்டேட் பண்ணுறதுக்குன்னா கட்ட வேண்டிய டேக்ஸோட 50% ஜாஸ்தி எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீயாக நம்ம எப்போ வேணால் ரிவைஸ் பண்ணுறது. நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸோட 50% ஜாஸ்தி கட்ட வேண்டியிருக்கும். அது இப்போது இருக்கிற ப்ரொசீஜர். இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்பத்திலேயே இந்த டேக்ஸ் பற்றி பேசும்போது, ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அ சிஸ்டம் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் தென் ஸ்க்ரூட்டினி. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களாங்கிறத வெரிஃபை பண்ணுறேன். முதல்ல ட்ரஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 2 வருஷம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஆர் அப்டேட் பண்ணுறதுக்குன்னு. அதை 4 வருஷமாக ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, நான் இன்னி தேதிக்கு அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதுன்னா அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, பெனல்ட்டி, ப்ராசிக்யூஷன்லாம் வரும். சரி, ஓகே. இன்னொரு நேர் தொடர்பில் வந்திருக்கா, நம்ம பேசலாம். கோயம்புத்தூர்லேருந்து சதீஷ் நம்மோடு இணைந்துள்ளார். சதீஷ், கேளுங்க உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கங்க சார். இது எனக்கு என்னன்னாக்கா, என்னோட இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு மந்த்லி 1,05,000 டிராயிங் சேலரி. அப்போ 12,60,000 எனக்கு வந்துட்டு சேலரி வகையில் எனக்கு இன்கம் இருக்கு. அதர் தான் சேலரி வந்துட்டு எனக்கு ரெண்டல் இன்கம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1,20,000 வருதுங்க சார். இப்போ என்னோட டாக்ஸ் எனக்கு இந்த டாக்ஸ் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்விங்க சார். அதாவது உங்கள் சேலரி வந்து 1,05,000, அதனால் வருஷாந்திர சேலரி உங்களுக்கு வந்து 12,60,60,000 ரூபாய். அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் ஒரு 75,000 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கிறோம். 11,85,000 ரூபாய். அதில் 1,20,000 ரூபாய் ரெண்ட்டு அப்படிங்கிறாரு. 13,05,000 ரூபாய் இவருக்கு ஃபைனலாக வருது. மற்ற டிடக்ஷன்ஸ்லாம் இல்லைன்னு ஒரு சிம்பிளிசிட்டிக்கு 13,05,000 வருது. ஸோ 0 to 4 lakhs கிடையாது, 4 to 8, 8 to 12 அப்படிலாம் வந்தீங்கன்னா ஒரு 13,05,000 13 lakhsனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரப்போஸ்டு இன்கம் டேக்ஸ் நியூ இதில் 75,000 ரூபாய் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வருது. ஸோ இந்த 75,000 நீங்கள் கட்டணும். நீங்கள் அப் டு 12 lakhs நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேக்ஸே கிடையாது, மீதி இருக்கிற 1,05,000க்கு தான் டேக்ஸ் வரும்னா கிடையாது. அது ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இவருடைய இது என்னென்னா சேலரி லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், அதோடு சேர்த்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் சேர்த்து 13,05,000 ரூபாய்க்கு 75,000 ரூபாய் வருது. ஓகே, நிச்சயமாக. அடுத்து மதுரவாயல்லேருந்து கார்த்திக்னு ஒரு நேயர் இணைந்துள்ளார். கார்த்திக், கேளுங்க உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். மதுரவாயிலேருந்து கார்த்திக் பேசுகிறேன். எனக்கு ஆக்சுவலி ஐம் சேலரிடு வேறு எந்த இன்கமும் கிடையாது, ஒன்லி சேலரிடு. இப்போ நான் 10 lakhs சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலி நார்மலாக ஆஸ் யூஸ்வல் சம் அரௌண்ட் 50-60 இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லாப் நான் வந்து ஓல்டு ரெஜிமில் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் நியூ ரெஜிம் வந்ததுக்கப்புறம் இது வந்து எகெயின் அந்த மந்த்லி பிடிச்சிட்டு நான் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இல்லை இயர் எண்டில் கிளைம் பண்ணுற மாதிரி வருங்களா, இல்லை அந்த ஸ்லாப் அதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அது இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது, கொஞ்சம் கிளாரிட்டியாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சார். இப்போ உங்கள் சேலரி வந்து இப்போ இது எல்லாமே வந்து 1/4/25க்கு அப்புறம் இருக்கிற இன்கமுக்கு தான் அப்ளை ஆகும். ஸோ இப்போது நடக்கிற இயருக்கு இது அப்ளை ஆகாது. அது ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ உங்கள் சேலரி 1 lakhன்றீங்க ஒரு மாதத்துக்கு, அதாவது 12 லட்சம் வருது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக 11,25,000 ரூபாய் வருது. நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நான் வந்து டிஃபால்ட் ரெஜீம், அதாவது நியூ ரெஜீமில் தான் நான் போகிறேன், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க டிடிஎஸே பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது 87A ரிபேட் இருக்குது, 12 லட்சம் வரைக்கும் ரிபேட்னு. ஸோ 11,25,000 rupees டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிடிஎஸே பிடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பிடிச்சி நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வர வேண்டிய கட்டாயமே கிடையாது. சரி, ஓகே. நிச்சயமாக இன்னொரு நேயர் தொடர்பில் இருக்காங்க.
சாந்தி, சென்னையிலேருந்து சாந்தின்னு தொடர்பில் இருக்காங்க. உங்களுடைய கேள்வியை கேளுங்க சாந்தி. ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, நீங்கள் பேசுகிறது கேட்குது. உங்கள் கேள்வி என்ன கேளுங்க சார். இப்போ நாங்கள் எஃப்டி சீனியர் சிட்டிசனுக்கு எஃப்டி போட்டிருந்தோம்னா அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் டோட்டல் எவ்வளோ வரலாம்? அண்ட் தென் அவங்க பென்ஷன் வாங்கினாங்கன்னா அதாவது கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினாங்கன்னா அதனுடைய டோட்டல் எவ்வளோ வரலாம்? இது ரெண்டும் கலந்து டேக்ஸ் எவ்வளோ சார் வரலாம்? சரி, நிச்சயமா. டேக்ஸ் இல்லாத வித்தவுட் டேக்ஸ் எவ்வளோ வரலாம்? ஓகே. அதான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு தனிநபராக இருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருக்கலாம், சேலரி இன்கமாக இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக இருக்கலாம், எஃப்டியாக இருக்கலாம், பிஸ்னஸ் இன்கமாகவும் இருக்கலாம். இன்ட்ரெஸ்ட்னா எஃப்டியும் தெரிஞ்சு இவங்க பென்ஷன் சொல்லியிருக்காங்க. இவங்க பென்ஷன்னா சேலரியில் வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வந்ததுன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஓகே, நிச்சயமாக அதில் அவங்க தெளிவுபட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஏற்கனவே இந்த கார்த்தின்ற நேயருக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்போது இந்த வருடமே தேவைப்பட்டால் நான் நியூ ரெஜிமுக்கு போகிறேன் அப்படிங்கிற அந்த ரிக்வெஸ்ட்டை அவங்க கம்பெனியில் கொடுத்துடலாம் இல்லையா? கொடுத்துடலாம். இந்த இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பலன் கிடையாது. அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு ஏப்ரலுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா தான் அதை எடுத்துக்குவாங்க. என்ன, ஃபஸ்ட்டு அவர் இன்கமே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலையே ஃபஸ்ட் ஆஃப் ஏப்ரல்லேருந்து, அப்போ தான் அதை கொடுக்கணும் அந்த டிக்ளரேஷன். இன்னொரு வகையில் இப்போது 12 லட்சம் வரைக்கும் ஊதியம் வாங்குறதுங்களுக்கு ஒரு வரி விலக்கு கிடைச்சிருந்தாலும் 12,75,000 அந்த இதையும் சேர்த்து, எக்ஸம்ஷனையும் சேர்த்து, அதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கான அந்த வரிங்கிறது அதிகமாகிருக்கா? அதிகமாக ஆகலை. அந்த கான்ட்ரரி கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பழைய இதையும் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் 20% டேக்ஸ் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 12 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரைக்கும் 15% தான். ரேட்டும் கம்மியாக இருக்குது, அந்த பேண்டு இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி 15 லட்சத்துக்கு மேலே 30% வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது 16லேருந்து 20க்கு 20%, 20லேருந்து 24க்கு 25%, 24 லட்சத்துக்கு மேலே தான் 30%. ஸோ நீங்கள் போன ரிஜீமில் 15க்கு மேலேயே 30% கட்டிட்டு இருந்தீங்க. இப்போ புது இதில் வந்து 24 லட்சத்துக்கு மேலே தான் 30% கட்டுறீங்க. ஸோ நீங்கள் 12 லட்சத்துக்கு முன்னாடி உள்ளே இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, இது பெரிய ஒரு பெனிஃபிஷியல் ஸ்கீம். இன்னும் சில பேருக்கு இருக்கக்கூடியது வந்து, இப்போ நான் வந்து அந்த டேக்ஸ் கட்டக்கூடிய அந்த ஸ்லாபில் வரல, என்னுடைய வருமானம் வந்து முதல்ல 7 லட்சமாக இருந்தது அப்படின்னா 7 லட்சத்துக்கு கீழே நான் வாங்கிக்கிட்டு இருந்தனால எனக்கு வந்து நான் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு தெரிய வருது. அப்போது கடந்த 2-3 வருடங்களாக அவங்க வந்து வருமான வரி தாக்கல் செய்யலை அப்படிங்கிறதுல அவங்க இப்போ என்ன செய்யணும் சார்? அதாவது ரிவைஸ்டு ரிட்டர்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபைனான்ஷியல் இயர் 23-24, அதாவது ஏப்ரல் 23லேருந்து மார்ச் 24, அதை வந்து டிசம்பர் 24க்குள்ளே நீங்கள் வந்து அந்த ரிவைஸ் ரிட்டர்ன் செய்யலாம். ஸோ அந்த ரிவைஸ் ரிட்டர்னோ இல்லை ஃப்ரெஷ் ரிட்டர்னோ அது செய்யலாம். ஸோ அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டர்னை தாக்கல் செஞ்சு இந்த 87A ரிபேட் அவைல் பண்ணி தாக்கல் செய்யலாம். அதை தாண்டி போயிடுச்சுன்னா இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம பேசினோம். அப்டேட்டட் ரிட்டர்னில் இந்த அப்டேட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்தால் தான் இது அப்டேட்டே பண்ண விடுவாங்க. இது நீங்கள் ரிபேட்டை கிளைம் பண்ணுறதுக்கோ டிடக்ஷனை கிளைம் பண்ணுறதுக்கோ இந்த டிசம்பருக்கு அப்புறம் கிளைம் பண்ண முடியாது. அந்த அப்டேட்டட் ரிட்டர்னுடைய ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதுக்கு மேலே அந்த காலம் கடந்து போச்சுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே. இப்போது இன்னொரு நேருக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பென்ஷன் மூலமாக ஒரு அமௌண்ட் வருது, ஒரு 7லேருந்து 8 லட்சம் வரைக்கும் வாங்குகிறாங்க. அதன் மூலம் அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு 2 வீடு 3 வீடு வச்சுருக்காங்க, அது மூலமாக வாடகை வருது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அக்குமுலேட் ஆகி ஒரு 13 லட்சம் வந்து அவங்களுக்கு நிற்கிது. அப்போ அவங்க எவ்வளோ பே பண்ணணும்? அதாவது முன்னால் ஒருத்தர் கேட்டார், சேலரி இருக்குது எனக்கு 1,20,000 வரைக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்கம் இருக்குது,
நான் சேலரியில் மட்டும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை கம்மி பண்ணிவிட்டு இந்த 1,20,000 ரூபாவை நான் ஆட் பண்ணி சொன்னேன் 13,05,000 ரூபாய். இப்போ இந்த கேள்வி திருப்பி வேறு விதமாக வருதுனால சொல்கிறேன். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய 1,20,000த்துலேயே ஒரு 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு. ஓகே ஓகே, அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வரக்கூடிய பென்ஷனில் 75,000 ரூபாவை கழிச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். அது ஒருவேளை 12 லட்சத்துக்கு மேலே வந்ததுன்னா இந்த ஸ்லாப் அப்ளை பண்ணி அந்த டேக்ஸை நீங்கள் அரைவ் பண்ண வேண்டியது. 12 லட்சத்துக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிபேட் ஃபுல்லாக வந்துடும். 60,000 ரூபாய் டேக்ஸ் 60,000 ரூபான்னு வரும், ரிபேட் ஆட்டோமேட்டிக்கில் 60,000 ருபீஸ் வந்துடும். ஓகே ஓகே. இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அந்த டேக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்லாபுக்கான அந்த ரசீதுகள், அந்த எக்ஸப்ஷனை பெறதுக்கு அது அந்த மெடிக்கல் பில்லு, வாடகை ரசீது, இது எல்லாம் வந்து அவங்க தாக்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து 12 லட்சமாக உயர்த்தினதுக்கு பிறகு அந்த 12,75,000 வரைக்கும் எந்த விதமான ஆவணங்களையும், அதாவது ரசீது, எந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தானே இதை இயல்பாக புரிஞ்சுக்கணும். இந்த ரசீது தாக்கல் செய்கிறதே இந்த அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வந்தது. அதாவது ஃபிசிக்கலாக நீங்கள் போய் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒரு காலத்துலலாம் ஃபைல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் எலக்ட்ரானிக்காக நீங்கள் ஃபைல் பண்ணலான்னு வந்தது. அப்போலேருந்தே இந்த ப்ரூஃபு, ரசீது அதெல்லாம் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சு. ஆமாம். ஏன்னா ஸ்க்ரூட்டினி பண்ணும்போதே அவங்க வந்து 1% தான் ஸ்க்ரூட்டினிக்கே எடுக்கிறாங்க, 99% எடுக்கலை. நீங்கள் அந்த 1% வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ரசீது கீசீதெல்லாம் கேட்டால் கொடுக்க வேண்டியிருக்குமே தவிர அதர்வைஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி 12 lakhs கீழே வந்ததுன்னா நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி ரிபேட்டை கிளைம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்வியை ஆன்சர் பண்ணுறேன் நான். சரி, ஓகே ஓகே. நிச்சயமாக நேயர்கள் நமக்கு தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களை கேட்டு விட்டுருக்காங்க. இது தவிர இந்த வீட்டு வாடகைக்கான அந்த டிடிஎஸ் ஃப்ளாட் 6 லட்சம் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். அதாவது முன்னாடி 20,000 ருபீஸுக்கு மேலே ரெண்ட்டு வந்ததுன்னா யார் கொடுக்குறாங்களோ ரெண்ட்டு அவங்க டிடிஎஸை டிடக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. முன்னாடி ப்ரோக்ராமில் சேகர் வந்து சொல்லும்போது கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸு வாடகைக்காக கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய லிவிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் டிடிஎஸை பிடிச்சி அப்புறம் அவங்க அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய ரெண்ட்டு கம்மியாயிரும். அப்படின்றதுனால அப் டு 50,000 ருபீஸ் பர் மந்த்து ஒருத்தர் ரெண்ட்டு செலுத்தணும் இன்னொருத்தருக்குன்னா அவர் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. அனாவசியமாக டிடிஎஸை டிடக்ட் பண்ணி அப்புறம் அவங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அப்புறம் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு இந்த டிடிஎஸ் லெவலில் வந்து உயர்த்திட்டாங்க. 2,40,000 ருபீஸ் பர் ஆனம் ஆர் 20,000 ருபீஸ் பர் மந்த்லேருந்து 50,000 ருபீஸ் பர் மந்த் ஆர் 6 lakhs பர் ஆனம், அதுக்கு மேலே தான் டிடிஎஸ்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போது ஈரோட்லேருந்து பிரகாஷ்னு ஒரு நேயர் தொடர்பில் இருக்கார். சரி, ஓகே. இப்போது இந்த 12 லட்சம் வரைக்கும் நான் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த 60,000 ரூபா ரிபேட் வாங்குறதுக்கு எந்த ஆவணமும் தாக்கல் செய்ய வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் புரிதலை சார். 12 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா நீங்கள் 12 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ரிபேட்டே நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஓகே. ரிபேட்டை கிளைம் பண்ணுறதுக்கு ஆவணங்கள் தேவையில்லை. ரிபேட்டை கிளைம் பண்ணுறதுக்கு உங்கள் இன்கம் 12 lakhs கீழே இருக்குதா, அவ்வளோதான். அது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதை வச்சு தான் உங்கள் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அது அந்த ஃபைலிங் இது வந்த பிறகுலேருந்து அந்த நடைமுறை முடிவுக்கு வந்துருங்க. சரி, ஓகே. நிச்சயமாக அதை நம்ம இந்த வீட்டு வாடகை குறித்து பேசிகிட்டு இருந்தோம், அதை மறுபடியும் ஒரு தடவை தெளிவுபடுத்திருக்கோம். வீட்டு டிடிஎஸ் அந்த 6 லட்சம் அப்படிங்கிறது 6 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாடகை ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா கொடுக்குறவர் டிடிஎஸ் டிடக்ட் பண்ண தேவையில்லை. அதனால உங்களுக்கு மொத்தம் 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்துடும், அதை நீங்கள் செலவு செஞ்சுக்கலாம். முன்னாடி 2,40,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தாலே டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு இப்போது கொடுக்கப்பட்ட சலுகை. நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த வருமான வரி தாக்கலை வந்து நாங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்,
இனி விரைவில் வந்து எளிமையான வருமான வரி சட்டம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது எப்படி சார் இருக்கும்? அந்த எளிமையான வருமான வரி சட்டம்னா எப்படி இருக்கும்? எளிமைங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் எளிமைக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ்லேயே மோர் தென் 100 அமெண்ட்மெண்ட்ஸ். 100 அமெண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸோ அதை வந்து படித்து நம்ம டைஜஸ்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய திறமைசாலியாக தான் இருக்கணும். இப்போ வந்து பட்டய கணக்காளர்கள்னாலே செய்ய முடியாத அளவுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் வருது. ஏதாவது ஒரு சின்ன கேள்வியை கேட்டால் கூட ஃபோனில், சார் இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டால் இருங்க சட்டத்தை பார்த்துட்டு தான் சொல்ல முடியுங்கிற லெவலில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போது மாண்புமிகு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புதிய பில்லை 1 வீக்கில் தாக்கல் செய்ய போகிறேன். அதை பப்ளிக் கமெண்ட்ஸுக்காக தான் தாக்கல் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அதை ஆக்டாக பண்ண மாட்டாங்க. அது நெக்ஸ்ட் இயர் தான் வருமா இருக்கும். 1 வீக்கில் அது தாக்கல் செய்ய போகிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஒரு சரி பாதியாக தான் இருக்கும். ஒன்லி 50% ஆஃப் த சைஸ் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆயிரும். அதனால் அதோடைய ப்ரொவிஷன்ஸு, அதோடைய ஷெட்யூல்ஸு, அதோடைய சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரு பாதி ஆயிடும். ஸோ அது பை இட் செல்ஃப் இஸ் அ சிம்பிளிஃபிகேஷன். ரெண்டாவது, இன்கம் டேக்ஸ் இப்போ படித்தோம்னா சாதாரணமாக படித்தா விளங்காது நிறையா பேருக்கு. ஏன்னா நிறையா இடத்துல இன்டர் கனெக்டடாக இருக்கும். நிறைய செக்ஷன்ஸு, சப்செக்ஷன்ஸ் எல்லாம் இந்த செக்ஷனும் அந்த செக்ஷனும் சேர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, I want to simplify the income tax act so that it is readable. படித்தா புரியக்கூடிய அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணுவேங்கிறது போன வழி. அந்த திருநெல்வேலியிலேருந்து மனோ அப்படிங்கிற ஒரு நம்மோடு தொடர்பு இருக்கார். மனோ, சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். இப்போ நான் வந்து பெர் ஆனம் 12 lakhs வாங்குறேன் சார். என்னோட மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 lakhs கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குமா? எப்படி நீங்கள் மறுபடியும் உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் சார். ஆக்சுவலாக நான் 12 lakhs வாங்குறேன் சார். என்னோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அரௌண்ட் 12 lakhs கிட்ட அவங்களுக்கு வருது. ஸோ நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குமா எப்படி சார்? அவர் ஒரு 12 லட்சமும் அவங்க மனைவி ஒரு 12 லட்சமும் வருமானம் ஈட்டுறதா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. 12 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா உங்கள் 12 லட்சத்துக்கு தனி ரிபேட், அவங்க 12 லட்சத்துக்கு தனி ரிபேட். 2 பேரும் தாக்கல் செய்யணும் ரிட்டர்னை. ரிபேட்டை கிளைம் பண்ணி 0 டேக்ஸ் ஆகிக்கணும். அந்த ஏற்கனவே அந்த நேயர் கேட்டிருந்த மாதிரி அது ஒரு தனிநபர் அவங்களுடைய வருமானம் தான். அது அந்த குடும்பம் 24 லட்சம் ஈட்டுறாங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க இல்லையா? இது ஆமாம், இது லாஜிக்காக அப்படி தான் இருந்தாலும் இது பலருக்கு அந்த சந்தேகம் எழும்புறது. இதுக்கு முன்னாடி சார் நம்ம வந்து இந்த அந்த சில வருமான வரி விலக்கு பெறுவதற்காக சில முதலீடுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏடிசிசி, அதே போல் தபால் நிலையங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இதில் இருந்தும் இனிமேல் இந்த நடைமுறையும் தேவையில்லாதது தானே? கிட்டத்தட்ட 75% தனிநபர்கள் இப்போவே இந்த நியூ ரெஜீமில் தான் இருக்காங்க. அதாவது இந்த நியூ ரெஜீமில் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் கிடையாது. அவங்க அதை ஃபோர்கோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, எஃபெக்டிவாக உங்கள் டேக்ஸ் ஃபைனலாக கம்மியாக வருன்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இப்போவே 4ல் 3 பேர் வந்து நியூ ரெஜீமில் தான் இருக்காங்க. அதே போல் இப்போது இன்னொரு லிபரலைஸ் பண்ணி ஸ்லாபையும் பெருக்கி ரேட்ஸையும் கம்மி பண்ணதுனால இந்த ஏடிசி போல் டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ண வேண்டிய அவசியமே ஒரு 90% பேருக்கே இருக்காது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அப்போ இது அரசாங்கத்துக்கு இது ஒரு டபுள் இன்கம் லாஸ் இல்லையா? அரசாங்கம் வந்து நிறையா இதை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. காம்ப்ளிகேட்டட் இன்கம் டேக்ஸை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கு. டேக்ஸ் ரேட்ஸை கம்மி பண்ண வேண்டியிருக்கு. ஹிஸ்டாரிக்கலி அண்ட் இன்டர்நேஷ்னலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணிச்சோ அந்தந்த கண்ட்ரீஸுக்கெல்லாம் டேக்ஸ் ரெவென்யூ பெருகிச்சு. அது இன்க்ளூடிங் இந்தியா. அதனால் இந்த மாதிரி டேக்ஸ் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணி டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணதுனால ரெவென்யூ லாஸ் ஆகாது. இட் இஸ் நாட் அ டபுள் வேமி. ரெவென்யூ ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகும்.
ஏன்னா அவங்க பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 8 லட்சம் கோடி டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கணிப்புலேயே இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் 25-26 முடியும் போது 24-25 டேக்ஸ் ரெவன்யூட ஜாஸ்தி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த சேவிங்ஸ் எல்லாம் வராமல் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்னால அந்த ஃபண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒரு கேல்குலேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேவிங்ஸ் இல்லைன்னா கூட கவர்மெண்ட் கேன் ஸ்டில் பாரோ ஃப்ரம் அவுட் சைடு டு ஃபண்ட் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால இதை கொஞ்சம் ஸ்லோவாக வீன் அவுட் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் இதையும் மாற்றிட்டு பண்ணலாம். இட் இஸ் அ பெட்டர் சிஸ்டம்னு அவங்க கவர்மெண்ட்டில் தெர் வில் பி லாட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இது பண்ணிட்டு தான் செஞ்சுருக்காங்க. அதனால டபுள் வேமி இருக்காது. சரி, ஓகே. அதே போல் இந்த தனி நபர்களுக்கான அந்த வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது இந்த 12 லட்சத்துக்கு மேலே இருக்க அந்த ஒவ்வொரு ஸ்லாபையும் நம்ம நேயர்களுக்கு தெளிவுபடுத்திடுங்களேன். 12 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸே பே பண்ண வேண்டிய அவசியம் வரும். அதனால் 12 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரைக்கும் உங்கள் இன்கம் இருந்துச்சுன்னா அந்த 4 லட்சத்துக்கு நீங்கள் 15% டேக்ஸ் பே பண்ணணும். அதே போல் 16 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் அந்த 4 லட்சத்துக்கு 20% பே பண்ணணும் டேக்ஸ். 20 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரைக்கும் 25%, 24 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 30% பே பண்ணணும். இதுதான் 12 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 30% முன்னாடியே சொன்ன மாதிரி 30% இப்போ 24 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சா தான் இன்கம் இருந்தால் தான் 30 லட்சம். போன வாட்டி இது இன்னி வரைக்கும் ப்ரிவேல் ஆகிற இதில் 15 லட்சத்துக்கு மேலே இருந்தாலே 30 லட்சம். அதனால் 12 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கும் இது பெரிய பெனிஃபிட். 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தெர் இஸ் நோ டேக்ஸ். சரி, ஓகே. இப்போ ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. மார்ச்லேருந்து ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு அவருடைய அதாவது 12 லட்சத்துக்கு கீழே ஆண்டு வருமானம் அப்படிங்கிற ஸ்லாபில் இருக்கார். அந்த 6 மாதத்தில் அவர் வேற ஒரு நிறுவனத்தில் போய் வேலைக்கு சேர்றாரு. அப்போ அவருடைய ஸ்லாபு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதை எப்படி அந்த அக்குமுலேஷனை தான் பார்த்துட்டு அவர் வருமான வரி கட்டணுமா, இல்லை நான் பழைய நிறுவனத்தில் அந்த ஸ்லாபுக்குள்ளே வரலை அப்படிங்கிறனால அவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? அதாவது இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாப்பில் இன்கம் டேக்ஸ் ஒரு தனிநபருக்கு உண்டான டேக்ஸ். அவர் எவ்வளோ கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, எல்லா இன்கமையும் சேர்த்து அக்ரிகேட் செஞ்சு அதில் தான் இந்த ஸ்லாபை ஃபிட் பண்ணி பார்க்கணும். இப்போது நீங்கள் சொன்ன உதாரணத்தில் 10 லட்சம் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் ஒரு கம்பெனியில் இருக்கிறாரு, அக்டோபர்லேருந்து இன்னொரு கம்பெனியில் இருக்கிறாரு. அவர் அது அங்கே சம்பாதிக்கிறதுனால ஃபார் த ஃபுல் இயர் 15 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 12 lakhs உடைய ரிபேட் அவருக்கு கிடைக்காது. அவருடைய இன்கம் 10 lakhs ஃப்ரம் த ப்ரீவியஸ் எம்ப்ளாயர், another 10 lakhs ஃப்ரம் த கரண்ட் எம்ப்ளாயர், 20 lakhs. இந்த 20 lakhs உண்டான டேக்ஸை இந்த ஸ்லாப் வைஸ் நீங்கள் கம்ப்யூட் செய்யணும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வருமான வரி அப்படிங்கிறது குறைஞ்ச அளவில் தான் இருக்கிறது. இந்தியாவோட அதிகபட்ச வருமான வரி விதிக்கக்கூடிய நாடுகள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஈரோப்பில் 40% வரைக்கும் வருமான வரி செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35-50 வரைக்கும் ஸ்லாப் போகுதுங்கிறாங்க. அதாவது அவங்க ஆண்டுக்கு ஈட்டக்கூடிய வருமானத்தில் பாதிய வருமான வரியாகவே கட்டக்கூடிய சூழ்நிலை உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகள்லையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்தியாவில் இப்படி ஒரு போல்டான டெசிஷனை மத்திய அரசு எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன்? அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வருமான வரியுடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண மக்கள் என்ன செய்வாங்க? செலவு பண்ணாரு. மக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த வருமானத்தை காமிக்க மாட்டாங்க, கேஷாக வாங்கிக்குவாங்க. இல்லாத இதெல்லாம் பண்ணி வருமான வரி கட்டாமல் இருப்பாங்க. அதுதான் நம்ம இன்கம் டேக்ஸ் ரேட்டு 97% இருந்துச்சு ஒரு காலத்தில். அப்போல்லாம் உங்களுக்கு டேக்ஸ் ரெவென்யூலாம் ஒன்றுமே வரல, எல்லாருமே கருப்பு பணத்தில் தான் இருந்தாங்க. பிளாக் எக்கானமி வாஸ் பிக்கர் தென் த ஒயிட் எக்கானமிங்கிற லெவல் இருந்துச்சு.
எதனால இப்போ நம்ம எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னாலே டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி எல்லாரும் ஓகே கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் பப்ளிக்கே வந்துருச்சு. ஸோ அதை க்ரியேட் பண்ணது எப்படி, இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸை டேக்ஸ் ரேட்டை ரெடியூஸ் பண்ணதுனால தான் இப்படி வருது. அதனால் எது எப்படி இருந்தாலும் யூரோப்பில் என்ன டேக்ஸ் இருக்கட்டும், சைனாவில் என்ன டேக்ஸ் இருக்கட்டும், யூஎஸில் என்ன டேக்ஸ் இருக்கட்டும், இந்த ரிடக்ஷன் இன் டேக்ஸ் ரேட்ஸுன்றது கை மேலே நம்ம பலனை பார்க்குறோம். அந்த பலனை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணியிருக்காங்க. அது சரியான அணுகுமுறை என்ன கேட்டால். ஓகே, இல்லை இது குளோபல் செனாரியோ ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக போயிட்டுருக்கு உலக பொருளாதாரம் அப்படிங்கும்போது இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப சீரான வேகத்தில் போயிட்டுருக்கு. ஃபாஸ்டஸ்ட் எக்கானமியும் கூட நாம தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையில் இப்படி ஒரு மூவ் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காதா அப்படிங்கிறது தான் சாதாரண மக்களுடைய கேள்வி. இல்லை, இது பாதிக்காது. அந்த கான்ட்ரி இதை வந்து நம்ம இந்தியன் எக்கானமி இம்ப்ரூவ் தான் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் கம்மி பண்ண இந்த டிஸ்போசபிள் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, செலவு பண்ணக்கூடிய அந்த கார்பஸ் ஒவ்வொரு தனிநபர்கிட்ட அதிகமாக இருக்கும். அதனால் அவர் செலவு செய்வார். செலவு செஞ்சால் பொருட்களை வாங்குவார். ஸோ பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு இந்த காசு போகும். ஸோ இது வந்து இந்த ஸ்பெண்ட் பண்ணினா எக்கானமி எக்கச்சக்கமாக ஸ்பெண்ட் பண்ணி யூஎஸ் மாதிரி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நான் சொல்லலை. ஸ்பெண்ட் பண்ண ப்ரொடியூசிங் செக்டர் வில் பெனிஃபிட். அதனால் இந்த சைக்கிள் இப்படி ஓடும்போது உங்களுக்கு வந்து எக்கானமி இன்னும் ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும், இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இன்ஃபேக்ட் tax rate reduce பண்ணி if you put more money in the hands of the people, economy will grow. economy கம்மியாகாது. சரி, நிச்சயமாக. கும்பகோணத்துலேருந்து ராஜான்னு ஒரு நேர் தொடர்பில் இருந்திருக்கார். சொல்லுங்கள் ராஜா, உங்களுடைய கேள்வி என்ன? ராஜா, இணைப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சரி சார், என்னுடைய பேர் ராஜா சார். எல்லா நிறுவனத்திலையும் வந்து சிடிசி அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார்? சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க. அதனால எனக்கு என்ன அதில் டவுட் அப்படின்னா, ஸோ இப்போ எந்த ஒரு நிறுவனத்திலையும் காஸ்ட் டு கம்பெனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நாம இன்கம், அதாவது டேக் ஹோம் அப்படின்றது போக அந்த டேக் ஹோமான அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து டேக்ஸபிள் இன்கமாக எடுத்துப்பாங்களா இந்த இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற 12 lakhs நியூ ரெஜிமில்? இல்லை ஓவரால் சிடிசி காஸ்ட் டு கம்பெனி வந்து என்ன காஸ்ட்டோ அது கம்ப்ளீட்டாகவே வந்து? நிச்சயமாக இது நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் தான். அதுக்கு சார் பதில் அளிப்பார். அதாவது காஸ்ட் டு த கம்பெனியில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ்னு பார்க்கணும். யூஸ்வலாக கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கிராச்சுவிட்டி, அது 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிராச்சுவிட்டி எலிஜிபிள். ஆனால் அந்த கிராச்சுவிட்டி அமௌண்ட்டையும் ப்ரொபோர்ஷனேட்டாக போட்டு மந்த்லி சேலரியில் ஏற்றி அதை ஒரு காஸ்ட் டு த கம்பெனின்னு போடுவாங்க. அதே போல் அவங்க வந்து நம்ம சார்பில் பிஎஃப் கட்டணும், அந்த பிஎஃப் அமௌண்ட்டையும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில அவங்களுடைய காஸ்ட் என்னவோ அதை ஆட் பண்ணி ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு அதிகப்படியாக ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கிற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் கிராச்சுவிட்டிங்கிறதுக்கு பெரும்பாலும் எக்ஸம்ஷன் கடியில் வந்துடும். நீங்கள் என்றைக்கு நீங்கள் கிராச்சுவிட்டி வாங்குறீங்களோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை, அதுக்குள்ளே அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே வந்துடும். எம்ப்ளாயர் கட்ட வேண்டிய பிஎஃப் இட் இஸ் நாட் டேக்ஸபிள் இன் அவர் ஹேண்ட்ஸ்னு இருக்குது. அதனால் பெரும்பாலும் இந்த நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டில் தான் டேக்ஸ் வரும். அஃப்கோர்ஸ் எக்ஸாக்டாக அதில் தான் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது லோன் எடுத்துருக்கலாம் கம்பெனிலேருந்து, அது லோனை வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த லோனும் சேர்த்து தான் உங்கள் சேலரி, அதனால் அதுக்குண்டான டேக்ஸ் எல்லாம் வரும். மற்றபடி கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணுறது பாருங்கள், இதுக்கு ஏதாவது கிராச்சுவிட்டி ஃபண்டு கான்ட்ரிபியூட் பண்ணும், பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணும், அதெல்லாம் உங்களுடைய இன்கமில் சேராது. அதனால் இந்த 12 லட்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிடிசி தவிர சில நிறுவனங்களில் போனஸ் கொடுக்குறாங்க. அது வருடம் எல்லா நிறுவனங்கள்லேயும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த போனஸ் அப்படிங்கிறது அந்த வரி விதிப்புக்கு உள்ளே வருமா, அதை கால்குலேட் பண்ணுவாங்களா? போனஸை கண்டிப்பாக அது சேலரின்னு தான் அதை கன்சிடர் பண்ணணும். அதனால் அது வந்து உங்கள் கம்ப்யூட்டேஷனில் என்டர் ஆகும். கிராச்சுவிட்டி மாதிரி கிடையாது, பிஎஃப் மாதிரி கிடையாது. போனஸ்ன்றது நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் கைக்கு வருது, அது எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு ஒரு தீபாவளியோ பொங்கலையோ போனஸ் வருது, அதுக்கும் சேர்த்து தான் இந்த இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்ணணும். ஓகே, அது இல்லை ஒரு சில நிறுவனங்களில் ஒரு வருடங்கள் போனஸ் இருக்கும், அடுத்த வருஷம் போனஸ் அறிவிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அது டேக் ஹோம், அந்த போனஸும் சேர்த்து என்ன டேக் ஹோம் இருக்கோ அதுதான் இல்லையா? ஆமாம்.
போனஸ் கொடுக்காத வருஷத்தில் நீங்கள் டேக்ஸ் பண்ண வேண்டிய பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. அது போனஸ் இல்லாமல் தான் அதை இது பண்ணுவாங்க. இப்போ இந்த வருடம் போனஸ் அறிவிக்கப்படலைன்னா அது வந்து உங்கள் கம்ப்யூட்டேஷனுக்குள்ளேயே வராது. இந்த வருஷம் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் போனஸ் இது பண்ணிட்டாங்க. நீங்கள் 15 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க சேலரி, 2 லட்சம் ரூபாய் போனஸ்னா 17 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த கம்ப்யூட்டேஷன் செய்யணும். அடுத்த வருஷம் அதே 15 லட்சம் ரூபாய், ஆனால் போனஸ் ஒருவேளை கம்பெனியால் கொடுக்க முடியல, சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா 15 லட்சம் ரூபாயில் தான் டேக்ஸ் நீங்கள் கம்ப்யூட் பண்ணணும். இன்னமும் சில பேர் வந்து நான் வந்து வீடு வாங்கி லோன் கட்டிகிட்டு இருக்கேன், அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டா அப்படின்னு புது ரெஜிம்லையும் கேட்டுட்ருக்காங்க. அது எப்படி சார்? அதாவது வீடு வாங்கி லோன் கட்டிட்டு இருக்கீங்கன்னா 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து அந்த வீடை நீங்கள் வாடகைக்கு விட்டீங்களா, இந்த வீட்லேயே நீங்கள் இருக்கீங்களா, 2 கண்டிஷன்லேயும் நீங்கள் லோனில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. ஆமாம். இப்போ இந்த நியூ ரெஜிமில் நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா தான் இந்த இன்ட்ரெஸ்ட்டை டிடக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடை கட்டிட்டு நீங்களே இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க லோனுக்குன்னா இது டிடக்ஷன் கிடையாது. ஓகே. இந்த குளோபல் செனாரியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. என்ஆருடைய அந்த டேக்ஸ் ஸ்லாபுங்கிறது இப்போ இந்தியாவில் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? அவர் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த அவருடைய வருமானம் அது மட்டும் கால்குலேட் பண்ணப்படுமா? அவர் வந்து அங்கேருந்து ஈட்டப்படக்கூடிய மொத்த வருமானமும் கால்குலேட் பண்ணப்படும்? அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு என்ஆர்ஐ துபாயில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார், அதில் 25 லட்சம் ரூபாய் இங்கே அனுப்புகிறார். உங்கள் கேள்வி அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் வருமா அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. அவருக்கு டேக்ஸ் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தால் தான் டேக்ஸ். ஓகே. ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அல்லது இங்கேருந்து ஈட்டணும், வருமானத்தை இங்கேருந்து ஈட்டணும். அவர் ரெசிடெண்ட்டும் இல்லை, அவர் வருமானம் ஈட்டுறது துபாயில், அங்கே ஏதாவது டேக்ஸ் இருந்தால் பே பண்ணணும். இப்போ துபாயில் அங்கே டேக்ஸ் கிடையாது. அதுலேருந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் இந்தியாவுக்கு அனுப்புறதுன்றது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி தானே தவிர இன்கம் ஒன்றும் இங்கே ஏர்ன் பண்ணல. அதனால் அவருக்கு டேக்ஸே வராது. ரெண்டாவது, இந்த டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோமே 12, அதெல்லாம் நான் ரெசிடென்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஓகே. அதே போல் இந்த ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் வரைக்கும் ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி வருமானம் பெற்றுக்கொண்டு இருக்கார். கிட்டத்தட்ட 10 கோடி வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன், இந்த ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கிறதுக்கு. அது 20 கோடி. இப்போ 20 லட்சம் 20 லட்சம் பண்ணிக்கிறேன். 20 லட்சம் வரைக்கும் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ப்ரொப்ரைட்டரோ அல்லது ஒரு தனியார் நிறுவனமோ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு அளிக்கப்படும். 20 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்லாபுகள் என்ன சார்? ஜிஎஸ்டியில் கேட்குறீங்க? ஆமாம். ஜிஎஸ்டிங்கிறது வந்து அந்த நபரை பொறுத்து கிடையாது. அவர் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாருங்கிறத பற்றி கிடையாது. இந்த பேசிக் ஸ்லாபை தாண்டிட்டார்னா என்ன பொருள் அவர் விற்கிறார், அந்த பொருளுக்கு ஒட்டி தான் ஜிஎஸ்டி ரேட்டு. இப்போது லெதர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரா இந்த தோல்லாம் 5%. அவர் வந்து 30 லட்சம் 1 கோடி டர்ன் ஓவர் பண்ணாலும் சரி, 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணாலும் அவர் செய்யறது வந்து அவர் தோல் வியாபாரம் பண்ணுறார், அதுக்குண்டான ரேட் அந்த பொருள் அல்லது அந்த சர்வீசஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போது அதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணக்கூடியதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதில் எதெல்லாம் களையப்பட வேண்டும் சார்? நிறைய களையப்பட வேண்டும். அதில் முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் மாதிரி ஜிஎஸ்டிலையும் அசஸ்மெண்ட்லாம் செய்வாங்க. ஆமாம். அசஸ்மெண்ட்லாம் செய்யும்போது நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ பெரும்பாலும் நோட்டீஸு இமெயிலில் தான் வருது. அதனால் ஒரு பிஸ்னஸ் மேன் 24 மணி நேரமும் மெயிலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் அது எங்கேயாவது ஸ்பேமில் போய் உட்காரும், அதை ஒயிட் லிஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். இதெல்லாம் பார்க்குறது, இது பார்ப்பாரா பிஸ்னஸ் மேன், இல்லை அவருடைய பிஸ்னஸை பார்ப்பார்? நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைந்திருக்கார் சென்னையிலேருந்து, நாகராஜன். சொல்லுங்கள் நாகராஜன், உங்களுடைய கேள்வி என்ன? இணைப்பில் தான் இருக்கீங்க நாகராஜன், பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. சார் இருக்கேன், வெயிட்டிங் ஃபார் கால். கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் என்னுடைய கேள்வி வந்து 12 lakhs வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் டோட்டல் இன்கம்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கழிச்ச பிறகும் 12 லட்சம் இருந்தால் எக்ஸிம்டர் தானே புள்ளி?
ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 இருக்கு இல்லையா? அதை கழிச்ச பிறகும் எனக்கு 12 லட்சம் வருது. வருடத்துக்கு அவருடைய சேலரி இன்கம் 12,75,000 ரூபாய். டிடக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபாய் போக 12 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. இந்த 12 லட்சம் ரூபாய் வச்சு பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த டிடக்ட் பண்ணி 12 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரிபேட் உண்டு. உங்களுடைய கேள்வி தெளிவாயிடுச்சா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்ககிட்ட? வேற இதில் சார், நான் சீனியர் சிட்டிசன். ஹலோ, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது 50,000ங்கிறது வந்து 1 lakh மாற்றிட்டாங்க இல்லையா? ஆமா, சீனியர் சிட்டிசன். ஆமா. அது ஓயும் கழிச்ச பிறகு வர்ற 12 லட்சம் தானே? என்ன கேட்குறேன்? திரும்ப கேளுங்க உங்களுடைய கேள்வியை. சார், நமக்கு சீனியர் சிட்டிசனுக்கு சப்போஸ் எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அது மாதிரி இதில் அதில் வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 50,000ங்கிறது 1 lakh மாற்றிருக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பார்த்தேன். ஆமாம். அப்போ அதெல்லாம் கழிச்சு வர்றதுல தானே இந்த எக்ஸிம்டட் 12 lakhs. அவர் அதையும் சேர்க்கணுமாங்கிறதா அவருடைய கேள்வி. இதை கண்டிப்பாக சேர்க்கணும். அதாவது டிடிஎஸ் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் பேங்க் பிடிக்கணுங்கிறதுக்கு தான் 50,000லேருந்து 1 லட்சம்னு வசத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிடிஎஸை பிடிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வருஷாந்திர இன்கம்மை எவ்வளோன்னு நீங்கள் கம்ப்யூட் பண்ணும்போது அந்த ஒரு அமௌண்ட்டையும் சேர்த்துக்கணும். சேர்த்து தான் அந்த 12 லட்சத்துக்கு உள்ளே இருக்கா 12 லட்சத்துக்கு மேலே இருக்கான்னு பார்த்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம்னு கிடையாது. யார் பே பண்ணுறாங்களோ உங்களுக்கு அந்த வட்டி அவங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டாம். அவ்வளோ. சரி, ஓகே. நிச்சயமாக நம்ம முதல்ல இந்த என்ஆர்ஐயை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் இங்கே தந்தை, அவர் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு வெளிநாட்டிலேருந்து மகன் வந்து பணம் அனுப்புகிறாரு. இது வந்து வருமானமாக கருதப்படுமா, இல்லை அவர் மகன்கிட்டேருந்து வந்தது அது கருதப்படாது. அது ஒன்றா லோனாக கொடுக்கலாம், இல்லை ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். 2 வகையிலையும் இங்கே இருக்கிற தந்தைக்கு அது வருமானம் கிடையாது. அதுக்கு வரம்பு இருக்கா சார்? வரம்பே கிடையாது. எவ்வளோ வேணால் கோடிக்கணக்கில் கொடுக்கலாம். வெளிநாட்டிலேருந்து ஒரு பையன் தன்னுடைய தந்தைக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் அனுப்பலாம். அது வந்து இங்கே தந்தையுடைய கையில் இது வருமானமாக எடுத்துக்கப்படாது. ஆனால் அதுக்கு ப்ரூவ் பண்ணணும். அது அவர் தான் அனுப்பிச்சாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. நிச்சயமாக நிகழ்ச்சியோட இறுதி பதிவுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை சிக்கல்களை சொல்லிட்டு இருந்தீங்க, அதை முடிச்சிடுங்க சார். அது ஒன்று வந்து இந்த நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணும்போது இமெயிலில் இஷ்யூ பண்ணுறதுனால பல சிறு குறு தொழிலதிபர்கள் அவங்க பார்க்கறதில்ல. ஒரு பெரிய கம்பெனினா இதுக்குன்னே ஒரு ஆள் போட்டு எல்லாம் பார்ப்பாங்க. அதனால நோட்டீஸை பார்க்காததுனால டிபார்ட்மெண்ட்டு அசஸ்மெண்ட்டை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு இந்த ஆர்டரும் இமெயிலில் தான் போகுது. ஆர்டர் வந்து தெரியறதில்ல. 3 மாதம் 4 மாதம் 2 மாதம் கழித்து ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணல, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒருவேளை ஃபோன் எடுக்கலைன்னா பேங்க் அக்கௌண்ட் அட்டாச்சே ஆகிடுது. பேங்க்லேருந்து வருது, இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஆகிருக்குது, இனிமேலேருந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னு. ஒரு எம்எஸ்எம்இ இல்லை எம்எஸ்எம்இ இருக்கணும், பெரிய லார்ஜ் கம்பெனி இப்படி ஆச்சுன்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க? அது ஒன்று. ரெண்டாவது, இந்த அசஸ்மெண்ட்டு இந்த ஆடிட் எல்லாம் எடுக்கிறது 3-4 வருஷத்துக்கு சேர்த்து எடுக்கிறாங்க. அந்தந்த வருஷம் முடிஞ்சது உடனே நீங்கள் ஆடிட் எடுத்தால் தான் ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா ஒன்றா அந்த ஜிஎஸ்டி டேக்ஸை கட்டிடலாம், இல்லை இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நம்ம தவறாக எடுத்துகிட்டு இருக்கோன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம், அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டை கட்டி விட்டுடலாம். 3-4 வருஷம் கழிச்சு நீங்கள் இது பண்ணும்போது வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் எக்கச்சக்கமாகிடும். நீங்கள் இது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை நான் ரைட்டுன்னு சொன்னால் கூட அவங்க ஆர்டரை பாஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் நான் அப்பீல் தான் போகணும், அப்பீலுக்கு நான் வந்து டெபாசிட் கட்டிட்டு தான் போகணும். 1008 இருக்குது. அதனால் இந்த ஆடிட் அசஸ்மெண்ட்லாம் அப்பப்போ எவ்ரி இயர் ஆடிட் அண்ட் அசஸ்மெண்ட் செய்யணும். 4-5 வருஷம் கழிச்சுலாம் பண்ணுறது வந்து 4-5 வருஷம் கழிச்சு அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்குறாங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு எடுத்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் போய் கொடுக்க வேண்டியிருக்கு. யாருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்குது? நம்ம பிஸ்னஸ் செய்யணுமா, இல்லைனா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கணுமா? ஆக்சுவலி ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் த பிஸ்னஸ்மென் ஆர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்காக இவங்க ஒர்க் பண்ணி ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி ரெமிட் பண்ணுறாங்க. அதனால் இவங்களை வந்து பிஸ்னஸ்மென்னை வந்து ஒரு
ஃப்ராட் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்கங்கிற ஒரு பார்வையை மாற்றணும். இவங்க தான் ரெவென்யூ கொண்டு வராங்க கவர்மெண்ட். ஸோ அந்த ஆட்டிடியூட் ஹேஸ் டு சேஞ்ச் இந்த கவர்மெண்ட். இது வந்து தரமட்ட லெவல் வரைக்கும் பர்குலேட் ஆகும் இந்த வியூ. நிச்சயமாக நிகழ்ச்சியில் பங்கேற்று நேர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களை எல்லாம் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி நேர்களே.